ஹாய் கைஸ், நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் டு லோகேஷ் வால்ட். இந்த வீடியோவில் நம்ம OSI மாடலில் இருக்கக்கூடிய லேயர் 4 பற்றி பார்க்கலாம். OSI மாடல், இந்த OSIக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு கான்செப்ஷனல் ஃப்ரேம் ஒர்க் தான், அதாவது தியரிட்டிக்கல் மாடல். இது எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டமுக்கும் இன்னொரு சிஸ்டமுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ண மாடல் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 7 லேயர்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம லேயர் 4 பற்றி பார்க்கலாம். லேயர் 4 டிரான்ஸ்போர்ட் லேயர். இதுதான் 4th லேயர் ஆஃப் தி OSI மாடல். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் தான் இங்கே எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் சொல்கிறோம். சேம் டேட்டா ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் ஹேண்ட்லிங் நம்ம லேயர் 2ல என்னென்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். பட் அங்கே டிவைஸ் டு டிவைஸ் நடக்கும், இங்கே அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் நடக்குது. இந்த டேட்டாவை நம்ம ஸ்மாலர் பீசஸாக பிரேக் பண்ணுவோம். அந்த பீசஸ் ரிலேபிள் அண்ட் குயிக்காக இருக்கும். இதை தான் நம்ம செக்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் லேயரில் சொல்லுவோம். இங்கே நான் ரிலேபிள்னு சொல்லும்போது எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, நான் அனுப்பக்கூடிய டேட்டான்றது சென்டர் சைட்லேருந்து ரிசீவர் சைடுக்கு கம்பல்சரியாக அது போயிருக்கு, அதாவது ரிசீவர் சைடில் அது கம்பல்சரியாக ரிசீவ் ஆகியிருக்கு அப்படின்றது தான் நான் இங்கே ரிலேபிள்னு சொல்கிறேன். இந்த லேயர் 4ல 2 ப்ரோட்டோகால்ன்றது யூஸ் ஆகும். ஒன்று TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்னொன்று UDP யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இது வரைக்கும் நம்ம பார்த்த லேயர்ஸ் எல்லாமே டிவைஸ் டு டிவைஸ் கம்யூனிகேஷனில் தான் ஆக்ட் ஆகும். இனிமேல் நம்ம பார்க்க போகிற லேயர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த டிரான்ஸ்போர்ட் லேயராக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் கம்யூனிகேஷனில் தான் இது எல்லாமே ஆக்ட் ஆகும். செக்மெண்ட்ஸ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் தான் இந்த செக்மெண்ட்டை யூஸ் பண்ணும். இந்த செக்மெண்ட்டும் ஒரு யூனிட் ஆஃப் டேட்டா தான். இந்த செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று TCP ஹெட்டர், இன்னொன்று பேலோட். அகைன் பேலோடுன்றது தான் ஆக்சுவல் டேட்டா. இந்த TCP ஹெட்டரில் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்ஸ். இந்த போர்ட் நம்பர்ஸ் பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் நம்பர். இந்த சீக்வன்ஸ் நம்பரை வச்சு தான் ரிசீவரால் இந்த பீஸ் ஆஃப் டேட்டான்றது இந்த ஓவரால் ஸ்ட்ரீம்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கரெக்ட் ஆர்டரில் அந்த செக்மெண்ட்ஸை ரீஅசம்பிள் பண்ணுறதுக்குமே இந்த சீக்வன்ஸ் நம்பர் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பருன்றது ரிசீவர் சைட்லேருந்து சென்டர் சைடுக்கு அனுப்பக்கூடியது. இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நான் இவ்வளோ செக்மெண்ட்ஸை ரிசீவ் பண்ணிட்டேன், நீ இதுக்கப்புறம் இருக்கிற செக்மெண்ட்ஸை சென்ட் பண்ணு அப்படின்றத இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுது. ஃப்ளாகு, இது கண்ட்ரோல் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின், ஆக், ஃபின் இந்த மாதிரி நிறைய இருக்குது. சின்ன்றது ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ஆக்ன்றது அக்னாலஜ்மெண்ட், ஃபின்ன்றது ஃபினிஷ். அதுக்கப்புறம் செக் சம். இந்த செக் சம்மை யூஸ் பண்ணி தான் நம்மளால் எரர் டிடெக்ஷன்ன்றது பண்ண முடியும். டேட்டாகிராம், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் தான் இந்த டேட்டாகிராமை யூஸ் பண்ணும். இந்த டேட்டாகிராமும் ஒரு யூனிட் ஆஃப் டேட்டா தான். இதுலேயும் 2 பார்ட்ஸ் இருக்கும், UDP ஹெட்டர் அண்ட் பேலோட். நம்ம TCP ஹெட்டரில் பார்த்த நிறைய விஷயம் இந்த UDP ஹெட்டரில் இருக்காது. இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர், லென்த். இந்த UDP ஹெட்டரையும் பேலோடையும் சேர்த்தா வரக்கூடிய சைஸ் தான் லென்த். அதுக்கப்புறம் செக் சம் இருக்கும். TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இங்கே கனெக்ஷன் ஓரியன்டட்னா என்னன்னா, இப்போது ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுறதுக்கு முன்னாடி சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷனுன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த செக்மெண்ட்ஸுன்றது ரிலேபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ரிலேபிள்ன்ற விஷயமும் இந்த TCPக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண 3-வே ஹேண்ட்ஷேக் அப்படின்ற ஒரு ப்ராசஸையும் இந்த TCP யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா ரிசீவர் சைடில் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா ரிசீவருக்கு அந்த டேட்டா ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் சென்டருக்கு சென்ட் பண்ணப்படும். அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விண்டோவிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸையும் இந்த TCP யூஸ் பண்ணுது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன செக்மெண்ட்ஸில் சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்றது இருக்கும். இதை வச்சு தான் பேக்கெட்ஸை ரீஅசம்பிளும் பண்ண முடியும் ரிசீவரால். அண்ட் ஒரு டேட்டா TCP யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா கன்ஃபார்மாக ரிசீவர் சைடில் ரிசீவ் ஆகிடும். 3-வே ஹேண்ட்ஷேக். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3-வே ஹேண்ட்ஷேக்கை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. ஸோ 3-வே ஹேண்ட்ஷேக்குன்றது நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளைண்ட் சர்வருக்கு சின் பேக்கெட் அப்படின்றத சென்ட் பண்ணும். இந்த சின் பேக்கெட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் நம்பர். இந்த சீக்வன்ஸ் நம்பர், அதாவது இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் நம்பர்ன்றது கிளைண்ட்டால் ரேண்டமாக அசைன் பண்ணக்கூடியது. இந்த 9001ன்றது கிளைண்ட் ரேண்டமாக கொடுத்த நம்பர். அண்ட் ACK 0 அக்னாலஜ்மெண்ட் 0வாக இருக்கும், சின்ன்றது 1ஆக இருக்கும். பேசிக்காக கிளைண்ட் சர்வர்கிட்ட இந்த சின் பேக்கெட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உங்ககிட்ட கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது.
இதுக்கு சர்வரும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது SYN ACK பேக்கெட்டா சென்ட் பண்ணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா SYN 1ஆ இருக்கும். ACKன்றதுல வந்து SYN பேக்கெட்ல வந்த சீக்வென்ஸ் நம்பர், அதாவது கிளையன்ட் சென்ட் பண்ண சீக்வென்ஸ் நம்பர் கூட +1 பண்ணி இந்த ACKல போட்டு அனுப்பும். அதே மாரி இந்த சீக்வென்ஸ் நம்பர் திருப்பி இந்த SYN ACK பேக்கெட்ல வரக்கூடிய சீக்வென்ஸ் நம்பர்ன்றது சர்வரால ரேண்டமா வச்ச நம்பர். ஸோ இதுல சர்வர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த SYN ACK பேக்கெட்ல சொல்லுது. ஸோ அகைன் கிளையண்ட் வந்து ACK பேக்கெட்டை சென்ட் பண்ணும். இந்த ACK பேக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்ட் பண்ண பேக்கெட், அதாவது அக்னாலஜ்மெண்ட்ல என்ன வந்தது, SYN ACK பேக்கெட்ல அக்னாலஜ்மெண்ட்ல என்ன வந்ததோ அதை இங்க நம்மளுக்கு சீக்வன்ஸ் நம்பர்ல போட்டு அனுப்பும். இந்த அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட்ல ACK என்ன போட்டு அனுப்புனா அங்க வரக்கூடிய, அதாவது SYN ACK பேக்கெட்ல வந்த சீக்வன்ஸ் நம்பர்ல 1 ஆட் பண்ணி இந்த அக்னாலஜ்மெண்ட்ல போட்டு அனுப்பும். அண்ட் SYNன்றது 0வா இருக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட் அதாவது ACK பேக்கெட்ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம், இப்போ நான் டேட்டாவை சென்ட் பண்றேன் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். இப்படிதான் ஒரு 3-வே ஹேண்ட்ஷேக்ன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ நீங்க பார்க்குற எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலுமே சரி, ஃபர்ஸ்ட் இந்த 3-வே ஹேண்ட்ஷேக் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா டேட்டாவுமே வந்து சென்ட் ஆகும் அண்ட் ரிசீவ் ஆகும். யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் UDP இது வந்து கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால். இங்கே கனெக்ஷன்லெஸ்ன்னு சொல்லும்போதே இங்கே 3-வே ஹேண்ட்ஷேக்குன்ற ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது அன்ரிலேபிள் புரோட்டோகால். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டான்றது ரிசீவர் சைடில் கன்ஃபார்மாக ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டியுமே கிடையாது இங்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த புரோட்டோகாலில் வந்து அக்னாலஜ்மெண்ட்டும் கிடையாது, ரீட்ரான்ஸ்மிஷனும் கிடையாது. அதனால தான் நான் அப்பவே சொன்னேன், TCP ஹெட்டரில் பார்த்த நிறைய விஷயம் இந்த UDP ஹெட்டரில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்மிட் ஆகும். TCPயில் வந்து 3-வே ஹேண்ட்ஷேக் இருக்கிறதுனால டேட்டா வந்துட்டு சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகாலில் டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக சென்ட் ஆகும். இதை மோஸ்ட்லி வந்து ஆடியோ ஆர் வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிமெம்பர், டேட்டா டைப்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செக்மெண்ட்ஸ்ன்றது TCPயால தான் யூஸ் பண்ணப்படுது அண்ட் டேட்டாகிராம்ன்றது UDPயால தான் யூஸ் பண்ணப்படுது. நான் காமனாக டிரான்ஸ்போர்ட் லேயரில் செக்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே UDPயும் செக்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. UDP எப்போவுமே டேட்டாகிராமை மட்டும் தான் யூஸ் பண்ணும். TCP எப்போவுமே செக்மெண்ட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணும். அண்ட் சப்போஸ் நீங்கள் அனுப்பக்கூடிய பேக்கெட் ரிசீவருக்கு கன்ஃபார்மாக ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் TCPயை யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அனுப்பக்கூடிய பேக்கெட் 1 or 2 லாஸ் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் UDPயை யூஸ் பண்ணிக்கலாம். TCP வெர்சஸ் UDP. TCPக்கும் UDPக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்துடலாம். TCP வந்து ரிலேபிளாக இருக்கும், UDP வந்து அன்ரிலேபிள். TCP வந்து கனெக்ஷன் ஓரியன்ட், அதாவது 3-வே ஹேண்ட்ஷேக்கை யூஸ் பண்ணும். UDPயில் வந்து அப்படி எந்த விஷயமே கிடையாது. ஸோ அது கனெக்ஷன்லெஸ் ஓரியன்ட். அதே மாதிரி TCP வந்து செக்மெண்ட் ரீட்ரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எதனா ஒரு பேக்கெட் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். விண்டோவிங் யூஸ் பண்ணி ஃப்ளோ கண்ட்ரோலுமே பண்ண முடியும். பட் UDPயில் வந்து ரீட்ரான்ஸ்மிஷனும் கிடையாது, விண்டோவிங்கும் கிடையாது ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு. அதே மாதிரி TCP வந்து சீக்வன்சிங் யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி டெஸ்டினேஷன், அதாவது ரிசீவர் சைடில் அந்த செக்மெண்ட்ஸை வந்து கரெக்ட் ஆர்டர், அதாவது ரீஅசம்பிள் பண்ணிக்க முடியும். பட் UDPயில் சீக்வன்ஸ் நம்பர் கிடையாது. ஸோ அதனால் அனுப்பக்கூடிய செக்மெண்ட்ஸ்ன்றது ஆர்டராக தான் போகணும். TCPயில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸ், அதாவது ரிசீவர் சைடில் அந்த டேட்டா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பப்படும் சென்டருக்கு. பட் UDPயில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே நீங்கள் TCP UDP ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். விண்டோவிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், TCP வந்து செக்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுதுன்னு. இந்த செக்மெண்ட்ஸ் வந்து ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு இந்த விண்டோவிங்கை யூஸ் பண்ணிக்குது. இந்த விண்டோவிங்னா என்னன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை சென்டர் வந்து சென்ட் பண்ணால் அது ரிசீவரால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த சென்டர் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுவார். இதுக்கு பேர் தான் வந்து விண்டோவிங். இதனால வந்துட்டு நம்மளால் கம்ப்ளீட் அந்த பேண்ட்வித்தை அண்ட் த்ரூபுட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து சென்டர் வந்து 1000 பிட்ஸை சென்ட் பண்ணணும். ரிசீவர் வந்து எவ்வளோ பிட்ஸை மேக்ஸிமம் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்றது இப்போ சென்டருக்கு தெரியாது. ஸோ சென்டர் இனிஷியலாக 500 பிட்ஸை சென்ட் பண்ணுறாரு. சீக்வன்ஸ் நம்பர் 0ல் இருக்குது. ஸோ ரிசீவரால் 300 பிட்ஸை தான் ரிசீவ் பண்ண முடிஞ்சது. 200 பிட்ஸை வந்து லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரிசீவர் என்ன அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவார்னா 301 அனுப்புவார். இதுக்கு என்ன மீனிங்னா, நான் 301 வரைக்கும் தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், நீ இதுக்கப்புறம் இருக்கிற பிட்ஸை வந்து சென்ட் பண்ணு அப்படின்னு இதுக்கு மீனிங். ஸோ சென்டர் அகைனா புரிஞ்சுட்டு இப்போ ரிசீவர் வந்துட்டு 300 பிட்ஸை தான் ரிசீவ் பண்ண முடியுது அப்படின்றத சென்டர் புரிஞ்சுட்டு சென்டர் 300 பிட்ஸை மட்டும் அனுப்புவார். ஸோ சீக்வன்ஸ் நம்பர் இங்கே 301. இப்போ ரிசீவர் வந்து 300 பிட்ஸையும் ரிசீவ் பண்ணிட்டாரு. அக்னாலஜ்மெண்ட் 601 அனுப்புவார். ஸோ இப்போ சென்டருக்கு என்ன புரியுது அப்படின்னா, சென்டர் வந்து 300 பிட்ஸ் அனுப்புனா ரிசீவரால் அதை கம்ப்ளீட்டாக ரிசீவ் பண்ண முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக அனுப்புவோம் அப்படின்னு யோசிச்சு 350 பிட்ஸை அனுப்புகிறாரு. சீக்வன்ஸ் நம்பர் இங்கே 601. இதே ரிசீவர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா
350 பிட்ஸையும் இப்போ ரிசீவ் பண்ண முடியுது. இதோட அக்னாலஜ்மெண்ட் 951 அவர் அனுப்புவார். ஸோ இப்போ கடைசியாக வந்துட்டு இங்கே 1000 பிட்ஸ்ன்றதுனால 50 பிட்ஸ் அனுப்புகிறாரு. சப்போஸ் இங்கே 1000 பிட்ஸ் இல்லை, இன்னும் 1500 பிட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ 350 அனுப்பாமல் 400 அடுத்த ப்ராசஸில் அனுப்புவார். பட் இங்கே 1000 பிட்ஸ்ன்றதுனால கடைசியாக 50 பிட்ஸில் அனுப்பி அந்த ப்ராசஸை முடிச்சுக்கிறாரு. பஃபரிங். ஸோ ஒரு பஃபர்னா என்னன்னா அது செக்மெண்ட்ஸுக்கான ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ். ஒரு டிவைஸ் வந்து செக்மெண்ட்ஸுக்கு எப்போ இந்த ஸ்டோரேஜை அலோகேட் பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து சென்டர் வந்து டேட்டாவை வந்து ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணுறாரு. பட் ரிசீவரால் அந்த டேட்டாவை அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்னா, அப்போ ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணி வரக்கூடிய டேட்டாஸை வந்துட்டு அந்த டெம்பரவரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதனால ஒரு சில பேக்கெட் லாஸ் அப்படின்றது தவிர்க்கப்படும். லேயர் 4 டிவைசஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ப்ரோட்டோகால்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி அண்ட் யூடிபி தான். டிவைசஸ் வந்து வேன் ஆக்சிலரேட்டர்ஸ், லோட் பேலன்சர் அண்ட் ஃபயர் வால்ஸ், இதெல்லாம் லேயர் 4ல் ஆப்ரேட் ஆகும். தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் ஜேர்னியில் நீங்களும் இன்வால்வ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேக் ஷுர் யூ ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். தேங்க்யூ.